நம்ம பூமியில இயற்கையினால் உருவாக்கப்பட்ட மற்றும் மர்மங்களுக்கு பெயர் போன நீங்க இதுவரைக்கும் கேள்விப்பட்டிராத விசித்திரமான 10 இடங்கள் பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்டோன்ஹெஞ்ச் கல்வெட்டம். இங்கிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டோன்ஹெஞ்ச் என அழைக்கப்படக்கூடிய கல்வெட்டம் உலகத்துல இருக்கக்கூடிய மர்மமான மற்றும் விசித்திரமான இடங்கள் ஒன்றாக கருதப்படுது. இங்க இருக்கக்கூடிய கற்தூண்கள் எல்லாமே வரிசையாக வட்ட வடிவத்துல நிலையாக நட்டப்பட்டிருக்கு. இந்த கற்தூண்களை எதற்காக இப்படி நட்டப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத இன்னுமே ஆய்வாளர்களால கண்டுபிடிக்க முடியாம இருக்குது. கிறிஸ்துவுக்கு முன்பாக 2500 காலகட்டத்தை சேர்ந்த இந்த நிர்மாணிப்பு பற்றி வரலாற்று பதிவுகள்ல கூட எந்த ஒரு குறிப்புகளுமே கிடையாதாம். சில ஆராய்ச்சியாளர்களோட கருத்துப்படி இது ஒரு கல்லறையாக கூட இருக்கலாம் என சொல்லப்படுது. இதனால தான் மர்மங்கள் விலகாத இந்த ஸ்டோன்ஹெஞ்ச் கல்வெட்டம் உலகத்துல இருக்கக்கூடிய விசித்திரமான இடங்கள் ஒன்றாக கருதப்படுது. ஸ்போட்டட் ஏரி. நம்ம பூமியில இருக்கக்கூடிய விசித்திரமான இடங்கள்ல ஒன்றுதான் கனடா நாட்டின் ஒசேயுஸ் பகுதியில இருக்கக்கூடிய ஸ்போட்டட் ஏரியாகும். கனிம வளம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஏரியானது மக்னீசியம் சல்பேட்டினால் உருவானதாம். சிறிய சிறிய கிடங்குகளை போல இருக்கும் இந்த ஏரியின் ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இங்க இருக்கக்கூடிய கனிம செறிவினால பல்வேறுபட்ட நிறங்கள்ல இருக்குமாம். அதோட வெப்பமான காலநிலைகள்ல இந்த ஏரி முழுவதுமே வற்றி போவதோட கனிம வளங்கள் மட்டுமே இருக்குமாம். இதனால தான் நம்ம பூமியின் விசித்திரமான இடங்கள்ல ஒன்றாக இந்த ஸ்போட்டட் ஏரி இருக்கு. ஈஸ்டர் தீவுகள். பசிபிக் சமுத்திரத்தின் தென்மேற்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஈஸ்டர் தீவுகள் நம்ம பூமியில இருக்கக்கூடிய விசித்திரமான இடங்கள் ஒன்றாக இருக்குது. சிலி நாட்டிற்கு சொந்தமான இந்த ஈஸ்டர் தீவுகள்ல பழங்காலத்து மோய் என அழைக்கப்படக்கூடிய சிலைகள் இருப்பதே இந்த ஈஸ்டர் தீவின் மர்மத்துக்கு காரணமாகும். இந்த ஈஸ்டர் தீவுகள்ல மோய் என அழைக்கப்படக்கூடிய 887 சிலைகள் இருக்காம். இந்த சிலைகள் எல்லாமே ஒரே வடிவத்துல ஒரே திசையை பார்த்தபடி இருக்கும் வகையில இந்த சிலைகளை வடிவமைச்சிருக்காங்க. இந்த சிலைகளை எதற்காக யாரால வடிவமைக்கப்பட்டது என்பதை இன்று வரைக்குமே கண்டறியப்படாம இருக்கு. இதனால தான் உலகின் விசித்திரமான மற்றும் மர்மமான இடங்கள் ஒன்றாக இந்த ஈஸ்டர் தீவுகள் கருதப்படுது. ரொராய்மா மலை. நம்ம பூமியில இருக்கக்கூடிய விசித்திரமான இடங்கள் ஒன்றுதான் தென் அமெரிக்காவில இருக்கக்கூடிய இந்த ரொராய்மா மலையாகும். இந்த மலையானது வித்தியாசமான தோற்றத்துல 3 நாடுகளை எல்லையாக கொண்டிருக்குது. இந்த ரொராய்மா மலையின் வடிவமும் அங்க அடிக்கடி தோன்றக்கூடிய முகில் கூட்டங்களும் அங்க வாழக்கூடிய விலங்குகளுமே இந்த ரொராய்மா மலையின் விசித்திரத்திற்கு காரணங்களாக இருக்குது. நம்ம பூமியில ஏற்படக்கூடிய கண்டத்தட்டுகள் அசைதல் போன்ற இயற்கை நிகழ்வுகளால தான் இந்த மலை உருவாக்கப்பட்டிருக்கலாம் என கருதப்படுது. அதோட சில ஆய்வாளர்கள் காற்று மற்றும் நீர் காரணமாகவும் இந்த மலை உருவாகி இருக்கலாம் என சொல்றாங்க. இதனால தான் உலகின் விசித்திரமான இடங்கள்ல ஒன்றாக இந்த ரொராய்மா மலை இருக்குது. ரியோ டிண்டோ நதி. நம்ம பூமியில இருக்கக்கூடிய விசித்திரமான இடங்கள்ல ஒன்றுதான் ஸ்பெயினின் வடமேல் பகுதியில இருக்கக்கூடிய ரியோ டிண்டோ நதியாகும். இதுக்கு காரணம் மற்ற நதிகளை போல அல்லாம இந்த ரியோ டிண்டோ நதி சிவப்பு நிறத்துல காணப்படுவதே ஆகும். இந்த சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய இந்த ரியோ டிண்டோ நதிய அமில ஏரி எனவும் அழைப்பாங்க. இதுக்கு காரணம் இந்த ரியோ டிண்டோ நதியில இருக்கக்கூடிய அதிகப்படியான கனியுப்புகளும் இரும்பு தாதுக்களுமே ஆகும். இந்த நதியில வாழக்கூடிய பெரும்பாலான பாக்டீரியா வகைகள் கூட இங்க இருக்கக்கூடிய இரும்ப சாப்பிட்டு தான் உயிர் வாழுதாம். இதனால தான் நம்ம பூமியில இருக்கக்கூடிய விசித்திரமான இடங்கள்ல ஒன்றாக இந்த ரியோ டிண்டோ நதி கருதப்படுது. சொகட்ரா தீவு. நம்ம பூமியில இருக்கக்கூடிய விசித்திரமான இடங்கள்ல ஒன்றுதான் ஏமன் நாட்டுக்கு சொந்தமான இந்த சொகட்ரா தீவாகும். வேற்று கிரகவாசிகளின் தொடர்புகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையில தான் இந்த தீவு அமைந்திருக்காம். இந்த தீவுல குடை போன்ற வடிவங்கள் இருக்கக்கூடிய மரங்கள் அதிகமாக இருப்பதும் இந்த சொகட்ரா தீவின் விசித்திரத்துக்கு காரணமாக இருக்குது. அதோட இந்த தீவுக்கு மட்டுமே உரித்தான தனித்துவமான வகையில இருக்கக்கூடிய தாவரங்கள், சிலந்திகள், பறவைகள், வவ்வால்கள் போன்ற உயிரினங்கள் இங்க அதிகமாக இருக்காம். இந்த தீவுகள்ல வாழக்கூடிய விலங்கினங்கள்ல 1/3 பங்களவான உயிரினங்கள் தான் ஏமன் நாட்டில் இருக்காம். இது போன்ற காரணங்களால தான் நம்ம பூமியில இருக்கக்கூடிய விசித்திரமான இடங்கள் ஒன்றாக இந்த சொகட்ரா தீவுகள் இருக்குது. சீனாவின் குன்றுன் மலை.
நம்ம பூமியில இருக்கக்கூடிய விசித்திரமான இடங்கள் ஒன்றுதான் சீனாவின் குன்லூன் மலைத்தொடராகும். ஆசியாவின் மிக நீளமான மலைத்தொடர்கள்ல ஒன்றா இருக்கக்கூடிய இந்த குன்லூன் மலைத்தொடரானது 3000 கிலோமீட்டருக்கும் அதிகம் நீளமானதாம். இந்த குன்லூன் மலைக்கு போறவங்க மர்மமான முறையில இறந்து போயிடுவாங்களாம். இதனால இந்த குன்லூன் மலைத்தொடரை நரகத்தின் வாசல் எனவும் அழைக்கிறாங்க. இந்த குன்லூன் மலைக்கு போய் உயிர் தப்பி வந்தவங்க ஓநாய்களினதும் மனிதர்களினதும் அதிகமான எலும்புக்கூடுகள் இருப்பதாகவும் அதே போல சில தனித்தனியான கல்லறைகளும் அங்க இருக்கதாக சொல்றாங்க. இதனால தான் உலகின் விசித்திரமான இடங்கள் ஒன்றாக இந்த குன்லூன் மலைத்தொடரானது கருதப்படுது. ஜெர்மனியின் கொசைக் வட்டம். நம்ம பூமியில இருக்கக்கூடிய விசித்திரமான இடங்கள் ஒன்றுதான் ஜெர்மனியில இருக்கக்கூடிய கொசைக் வட்டமாகும். கிறிஸ்துவுக்கு முன்பாக 4700 காலகட்டத்துல வாழ்ந்த ஆதி மனிதர்களால தான் இந்த மர்மமான வட்டம் உருவாக்கப்பட்டிருக்கலாம் என ஆய்வாளர்களால சொல்லப்படுது. சுமார் 75 மீட்டர் விட்டமுடைய இந்த அரைக்கோண வடிவமுடைய இந்த சரிவு வட்டத்தை எதற்காக உருவாக்கி இருப்பாங்க அப்படிங்கிறது இன்னுமே கண்டுபிடிக்கப்படாம இருக்கு. சில ஆய்வாளர்கள் ஆதி மனிதர்கள் நட்சத்திரங்களையும் சூரியனையும் அவதானிக்க இந்த வட்டத்தை உருவாக்கி இருக்கலாம் என சொல்றாங்க. அதோட இந்த கொசைக் வட்டம் இருக்கக்கூடிய இடத்துல அகழ்வாராய்ச்சிகள் செய்தப்போ ஆதி மனிதர்களோட எலும்பு கோடுகளும் அவங்க பயன்படுத்தின மர்மமான சில பூஜை உபகரணங்களையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால தான் உலகில் இருக்கக்கூடிய விசித்திரமான இடங்கள் ஒன்றாக இந்த ஜெர்மனியின் கொசைக் வட்டம் கருதப்படுது. மெக்முர்டோ ட்ரைவேலி. நம்ம பூமியில இருக்கக்கூடிய விசித்திரமான இடங்கள்ல ஒன்றுதான் இந்த மெக்முர்டோ ட்ரைவேலி ஆகும். பூமியின் தென்துருவ பகுதியான அண்டார்டிகாவுல தான் இந்த இடம் இருக்கு. நமக்கெல்லாம் தெரியும் அண்டார்டிகா எவ்வளவு குளிராக இருக்கும்னு. கிட்டத்தட்ட -89 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை தான் அங்க இருக்கும். ஆனா அங்க இருக்கக்கூடிய இந்த மெக்முர்டோ ட்ரைவேலியில மட்டும் குறைவான குளிராகவே இருக்குமாம். இதனால இந்த இடத்தை குளிர் பாலைவனம் என அழைக்கிறாங்க. அதோட இந்த இடத்துல மிகப்பெரிய வெந்நீர் ஊற்றும் இருக்காம். இந்த மெக்முர்டோ ட்ரைவேலி பகுதிகளில் அதிகமான இரும்பு செறிவு நிலையே குறைவான குளிருக்கும் வெந்நீர் ஊற்றுக்கும் காரணமாக இருக்காம். இதனால தான் நம்ம பூமியில இருக்கக்கூடிய விசித்திரமான இடங்கள் ஒன்றாக இந்த மெக்முர்டோ ட்ரைவேலி இருக்கு. பெர்முடா முக்கோண வலயம். நம்ம பூமியில இருக்கக்கூடிய மர்மமான மற்றும் விசித்திரமான இடங்கள் ஒன்றுதான் இந்த பெர்முடா முக்கோண வலயமாகும். வட அட்லாண்டிக் சமுத்திரத்தின் மேற்பகுதியில தான் இந்த இடம் இருக்கு. இந்த பெர்முடா முக்கோண வலயத்தை கடந்து செல்லக்கூடிய கப்பல்கள், விமானங்கள், அதுல பயணிக்கக்கூடிய மனிதர்கள் என மர்மமான முறையில காணாம போயிருக்காங்க. இதனால இந்த பெர்முடா முக்கோண வலயத்தை பிசாசின் முக்கோண வலயம் எனவும் அழைக்கிறாங்க. 4,40,000 மைல் சதுர அடி நீர்பரப்பினை கொண்ட இந்த இடத்துல கடந்த 100 வருடங்களா 1000க்கும் அதிகமான உயிர் பலிகளும் ஏற்பட்டிருக்கும். இந்த பிரதேசத்தின் மர்மங்களை ஆராய சென்ற ஆய்வாளர்களுமே மர்மமான முறையில காணாம போயிருக்காங்க. இன்னுமே புரியாத புதிராக இருக்கக்கூடிய இந்த பெர்முடா முக்கோண வலயம் உலகில் இருக்கக்கூடிய விசித்திரமான இடங்கள் ஒன்றாக இருக்கு. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.